ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சே, சூப்பராக இருக்குது. அக்கா வரங்களையும் சாப்பிட்றணுமா, இல்லைன்னா அவள் என்கிட்ட பாதி பிடிங்கிடுவா. சீக்கிரம் சாப்பிட்றணும், அவள் வர டைம் வேறு ஆகிப்போச்சு. என்ன டேஸ்ட்டாக இருக்குது. தப்பு. இவன் வந்துட்டாளா? என்ன அக்கா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா? நான் சாப்பிட்றத பார்த்தா விட மாட்டானே. ஒருவேளை நான் சாப்பிட்றது தெரிஞ்சிருக்காதோ? சரி, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தெரியாத மாதிரி ரூமுக்கு போவோம். இதுக்கு வேகமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிற மாதிரி இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளையே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, தெரியாமல் அப்படியே என் டஸ்ட்பினில் போட்டு ரூமுக்கு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறா அப்படின்னு. ஏன் நீ இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? கஷ்டமாக இருக்கு. தேவாவை பார்க்கணும் போலேயே இருக்கு. அவள் இனிமேல் என்னை பார்க்க வரமாட்டான்ல. ஸோ எனக்கே என்னை பிடிக்கவே இல்லை. என்ன இவ தானா உளறிட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? நிதியக்கா, ஏட்டி நிதி, நிதி உன்னத்தான். சொல்லு. என்னட்டி அழுதுட்டு இருக்கிற? என்னாச்சு? நான் எங்க அழுகுறேன்? நானா ஒன்றும் அழலையே, சும்மா தான் படுத்துருக்குறேன். ஆஹா, நீ வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டு தான் வந்தேன், நான் பார்த்தேன். இப்போவும் கண்ணில் கண்ணீர் இருந்துச்சு, உடனே அழாத மாதிரி நடிக்கிறேன். என்னாச்சு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேனே, கொஞ்ச நேரம் விட. சிறையா இருக்கு. ஏன்டி சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற? எதுக்கு அழுற சொல்லலன்னு அம்மாட்ட சொல்லவா? ஏட்டி பூஜா, நீ பைத்திய மாட்டி. நான் தான் அழலைன்னு சொல்கிறேன்ல, பிறகு எதுக்கு அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்பாட்ட சொல்ல போகிறேன்? நிற்க அங்கிட்டு போட்டி தூரங்கிட்டு. எனக்கே தலை வலிக்குன்னு உட்காந்துருக்கேன், வந்து ஏன் அழுகுற, அழாத பிள்ளைய அழுதுன்னு சொல்லிக்கிட்டு. நீ ஏதோ மறைக்கிற. நீ அழுத நான் பார்த்தேன். இப்போ என்னன்னு சொல்ல போறியா, இல்லை அம்மாவை நான் கூப்பிடவா? சி, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி கிடையாது. பிள்ளைய பாரு, தூர போட்டு எங்கிட்டு. இரு, அம்மாவை கூப்பிடுவேன். எம்மா, எம்மா, வாயை மூடிட்டு ஒழுங்கா வெளியில் போயிரு பூஜா, எனக்கு கோவப்படுத்தாத. அப்போ என்னன்னு சொல்லு. இல்லாத ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதேன் பேட்டி. பேட்டி சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போ அம்மாவை கூப்பிட்றேன். அந்த ஆளை போய் விழுங்கிட்டு. என்ன ஏட்டி தள்ளி விட்ட? இரு, அம்மாட்ட சொல்லுவேன். நானும் தூரப்போ இப்போ தான் காலேஜிட்டு வந்திருக்கேன். தலைவலிக்குன்னா சும்மா அம்மாட்ட சொல்லுதேன் அப்பாட்ட சொல்லுதேன். பட்டு என்கிட்ட நீ விட்டு எட்டி உதைக்க இரு, உனக்கு இருக்கு. எம்மா, நீ இருக்கியா இல்லையா? சும்மா நேரங்காலம் தெரியாம புழுன்னு. நானே மனசு சங்கடத்தில் இருக்கேன், இவ வேற உயிரை வாங்கிட்டு இருக்க. எரிச்சலாக வருது. சரி, கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஐ திங்க் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஷாப்பிங் போகலாமா என்ன? டெய்லி போகணுன்னு தான் நினைக்கிறேன், போக முடியாமல் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி போகலாம். கூட துணைக்கு யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். தனியாக போக போர் அடிக்கும். யாரை கூப்பிடலாம்? சரி, அம்மா ஸ்கூல் விட்டு வரட்டும், அம்மாவை கேட்டு பார்ப்போம். அம்மாவுக்கு ஒர்க் இல்லைன்னா வரட்டும், இல்லைன்னா நம்மளே போய்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க என்ன வீட்டுக்கு வரல. சௌமிமா, இங்கே தான் இருக்கியா? நான் கீழெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன் உன்னையே. அம்மா இப்போதாம்மா உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா டைம் ஆச்சே, அம்மா என்னடா இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல அப்படின்னு நீங்களே வந்துட்டீங்க. அதுவாடா, கொஞ்சம் ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான்டா இன்றைக்கி ஒரு ½ லேட் ஆயிடுச்சு. ஓகேம்மா. அதான் என்னடா பிள்ளை ஹாலில் இருக்குமே எங்கேன்னு தேடினேன். சரி, அவள் ரூமில் இருப்பான்னு மேலே வந்தேன். என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கிற? அதாம்மா, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதான் என்னெல்லாம் வாங்கலாம் லிஸ்ட்டு போட்டுட்ருக்கிறேம்மா. திங்ஸ் வாங்க போறியா? எப்போ போகிறம்மா? இன்றைக்கி ஈவினிங் போகலான் இருக்கிறேன், நீங்கள் வாரீங்களா? இல்லைம்மா, அம்மாவுக்கு கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன்லாம் இருக்குது,
அப்படியாம்மா? பரவாயில்லம்மா, உங்களுக்கு எப்போ ஒர்க் இல்லையோ அப்போ சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். நீ வேணா பக்கத்து வீட்டு பொண்ணு புவியை கூப்பிட்டு போகலாம்லம்மா? புவியாம்மா? சரி வரட்டும், வந்தால் கேட்டு பார்க்குறேன். வாரேன்னு சொன்னால் அவளை நீ கூப்பிட்டு போகிறேம்மா. உனக்கு எது வேணுமாம்மா? டீ காஃபி என்ன வேணும் உனக்கு? எனக்கு இப்போ ஒன்றும் வேணாம்மா. சரிடா, அம்மா போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சரியா? ஓகேம்மா. சௌமி அக்கா, வா புவி. உன்னையே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் என்ன தேடிட்டு இருந்தீங்களா? ஏன்க்கா? ஆமாப்பா, ஈவினிங் நம்ம சூப்பர் மார்க்கெட் போகலாமா? கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கா? ஈவினிங் டைமா? இன்னைக்காக்கா போகிறோம்? ஆமாடா, இன்னைக்கு தான் போகிறோம். வாரியா? நான் வாரேங்க்கா. அப்போனா போய் கிளம்பிட்டு வாரியா? அக்கா கிளம்பிட்டு இருக்கிறேன். அக்கா, நான் ஆல்ரெடி கிளம்பிதான்க்கா இருக்கிறேன். சரி, உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வா, இது மாதிரி சௌமி அக்கா சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு. பரவாயில்லக்கா, போயிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கலாம். இல்லை புவி, அப்படி சொல்லக்கூடாது. நீ எங்கே போனாலும் யார் கூட்டாலும் அம்மாட்ட இல்லை அப்பாட்ட யாரையாச்சும் வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், சரியா? சொல்லாமல் தெரிஞ்சவங்க கூப்பிட்டா கூட போகக்கூடாது. சரிக்கா, ஆனால் இல்லை, எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா விட மாட்டாங்களே. ஏண்டா, என் கூட விட மாட்டாங்களா உங்கள் அம்மா? உங்கள் கூட இல்லைக்கா, இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அதான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எங்கேனாலும் போன்னு சொல்லிடுவாங்க. அதான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்க பயமாக இருக்குது. அப்போ உனக்கு இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்களா? ஆமாக்கா, அதை ஏன் கேட்குறீங்க? ஸ்கூலு திறந்தாங்க, ஹோம்ஒர்க்காக கொடுத்து தள்ளுறாங்க. இன்னும் ஒரு மாதம் லீவு விட்டுருக்கலாம். ஆசை பாண்டி உங்களுக்குலாம் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா தான் லீவ் விட்டுருக்குறாங்க. உனக்கு இந்த லீவு பத்தலையா? பத்தலை தான், என்ன பண்ணுறது? சரி, அப்போனா நம்ம இந்த வீக் சாட்டர்டே சண்டேயில் போவோமா? அப்போ போகலாக்கா. அப்போனா எங்கள் அம்மா ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ சரி, ஓகேடா. நம்ம இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை உனக்கு எந்த டைம் ஹோம்ஒர்க் இல்லைன்னு சொல்கிறியோ அப்போ நம்ம 2 பேரும் போகலாம், ஓகேவா? ஓகேக்கா. சரி, பேக்கு போட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு, என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. அதுவாக்கா, நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேங்க்கா. அப்போ நீ என்ன பார்க்க வரலையா? உங்களை பார்த்துட்டு அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி, ஓகே, உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போ. சரிக்கா. புவி, நீ உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதாவ சொன்னேன். உங்கள் அக்கா நிதி எங்கே தானே இருப்பா? ஆமாக்கா, எங்கள் நிதி அக்காவும் எங்கள் பூஜா அக்காவும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க கூட தான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரலான்னு போகிறேன். அப்படியா? அப்போனா நிதி அக்கா பார்த்தேன்னா சௌமி அக்காவுக்கு ஒரு ஃபோன் போட சொல்லு, சரியா? ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டிக்கிறா. அப்படி இல்லைனா அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? சரிக்கா. நிதி அக்கா பார்த்தேன்னா போனோன்னு சொல்கிறேன், சௌமி அக்கா உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஓகேடா, பார்த்து போ, சரியா? ஓகேக்கா, பாய். பாய்டா. ஃபோன் போட்டாலும் அந்த லூசி அட்டன் பண்ண மாட்டேங்கி. எவ்வளோ நாள் ஆச்சு பேசி. ஒரே தெரு தானே, ஒரு நாள் வந்து பார்க்க வரலான்னு பாரு இந்த நிதி. இன்னைக்கு வரட்டும். என்ன மச்சான், அமைதியாக வரல? என்னல, நல்லா தான் வரேன், என்ன அமைதியாக வரேன்? ஃபீல் பண்ணுறியா என்ன? அதே ஞாபகப்படுத்தாத மச்சான். நானே அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டேன்னு கஷ்டத்தில் இருக்கிறேன். இனிமேல் அவளை பார்க்கலாம் போகக்கூடாதுல, பாவம். இந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு. என் மேலே தான் மிஸ்ட்ரி. அந்த பிள்ளைக்கு பிடிக்காத எதுவுமே நான் பண்ண மாட்டேன்டா. இவன் வேற ஒருத்தன் தப்பே பண்ணாமல் தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், பைத்தியக்கார பையன். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரிய மாட்டேங்கி. எல்லாம் என்கிட்ட இருந்து கற்றுக்க மாப்பிள்ள, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கல.
எப்பா சாமி, யாரையும் பார்த்து கற்றுக்கிடவும் வேண்டாம், யார் அட்வைஸும் வேண்டாம். இந்த பொம்பளை பிள்ளைங்க சமாச்சாரமே எனக்கு வேண்டாம்டா சாமி, போதும்டா. என்னடா இது ஒன்றுக்கே இப்படி லைஃபே போச்ச மாதிரி எதுவும் வேண்டான்னு சொல்கிற? வேணாண்டா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம், எதுக்கு மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு சொல்லு. நீ இவ்வளோ தூரம் டக்குன்னு கிவ் அப் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. உன்னைய நான் என்னமோ நினச்சேன், என் ஃப்ரெண்டாக இருந்து இப்படி இருக்க பத்தியா? எனக்கு தாண்டா அவமானமே. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டுறான். சொல்லிட்டா மாப்ள, எங்கடா இருக்க? இல்லையே, நான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லு மாப்ள, என்னாச்சு? இல்லை அந்த நிவி பிள்ளையே எதுவும் சொன்னீங்களா? அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது, வீட்டுக்கு போகுதுல. என்னடா சொல்ற? என்ன மச்சான், எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவா. சரிடா, நான் வீட்டுக்கு வந்து ஃபோன் போடுறேன். மச்சான் என்னாச்சு சொல்லுடா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமாக போச்சு, ஒரு மாதிரி அழுத மாதிரி தான் போச்சு. சரிடா, பாய்டா, வந்து கால் பண்ணுறேன். என்ன அந்த பிள்ளை இதுக்கு அழுதுகிட்டே போச்சு? நம்ம என்ன சொன்னோம்? இவன் எது சொன்னானா? இவன் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. எதுக்கு தேவா கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுன்னு தெரிஞ்சா இன்னமும் ஃபீல் பண்ணுறான். எதுவும் சொல்ல வேண்டாம், அவன் வேலையை பார்க்கட்டும், அந்த பொண்ணு அந்த வேலையை பார்க்கட்டும். அந்த பொண்ணை பற்றியே என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். பாவம், அந்த பொண்ணு லைட்டாக சொன்னதுக்கே இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு அழுகுதுன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சரி வேண்டாம், இருக்கட்டும். சரி கரெக்டான டைம் வரும்போது என்னன்னு சொல்லுவோம். அவன் இப்போ வேற சரியில்லை, பார்க்கலாம்.